Good morning students. Today we are going to discuss about window elements of Impress. Okay va? So last class நம்ம பார்த்தோம்னா நம்ம introduction பார்த்தோம். Open Office Impress ஓட introductionலாம் பார்த்தோம். சரி லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்குது அந்த டாஸ்க் பேன் வரைக்கும் பார்த்தோம். ஸ்லைட்ஸ் பேனு டாஸ்க் பேன்லாம் பார்த்தோம் நம்ம பார்த்தோமா இல்லையா? ஸோ அதில் 5 செக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விண்டோ எலமெண்ட்ஸ் ஆஃப் இம்ப்ரெஸ். ஸோ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இம்ப்ரெஸ் விண்டோவின் கூறுகள். ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள். ஸோ நம்ம எப்படி வந்துட்டு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரு ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் வந்துட்டு அந்த விண்டோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்னா அந்த விண்டோவில் என்னென்னலாம் எலமெண்ட்ஸ்லாம் தட் மீன்ஸ் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. ஸோ டைட்டில் பார் மெனு பார்லாம் நம்ம சொன்ன இல்லையா, டூல் பார் இருக்கும், ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும், ஸ்டேட்டஸ் பார்லாம் இருக்கும், அது எல்லாமே நம்ம பார்த்தோமா. அதே மாதிரி தான் இங்கே இந்த இம்ப்ரெஸ் விண்டோவில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் அது இம்ப்ரெஸ் விண்டோவில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்க போகுது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னது, என்னெல்லாம் பண்ணோம், அது எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ லிசன் பண்ணுங்கள். என்னென்னா தி எலமெண்ட்ஸ் ஆஃப் தி இம்ப்ரெஸ் விண்டோ ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் மீன்ஸ் என்னன்னா அந்த ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் தான். சரி, அந்த விண்டோவில் என்னென்னலாம் வந்துட்டு எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். தி விண்டோ எலமெண்ட்ஸ் ஆஃப் இம்ப்ரெஸ் இன்க்ளூட் டைட்டில் bar, menu bar, tool bar, ruler bar and the scroll bar which are similar to the elements in OpenOffice Writer. So OpenOffice Writer ல வந்துட்டு எப்படிலாம் இருக்குமோ சேம் அதே தான் என்னன்னா OpenOffice Impress ல இருக்கும். என்னன்னா டைட்டில் பார் இருக்குது, மெனு பார், டூல் பார், ரூலர் பார் அண்ட் ஸ்க்ரோல் பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சில பார்த்தோன்னா ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்க்க போகிறது என்னென்னா அதுக்கு முன்னாடி நம்ம எலமெண்ட்ஸ் வந்துட்டு என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன எலமெண்ட் அப்படின்னா வந்துட்டு வியூ பட்டன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைட்டில் பார், மெனு பார், இந்த விண்டோ எலமெண்ட்ஸு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ அது இதெல்லாம் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னா வியூ பட்டன்ஸு. ஸோ அந்த விண்டோவில் இருக்கிற நெக்ஸ்ட்டு என்ன பார்ட் அப்படின்னா வந்துட்டு வியூ பட்டன்ஸு சொல்கிறாங்க. தி ஒர்க் ஸ்பேஸ் ஹேஸ் 5 டேப்ஸு. ஸோ ஒர்க் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 5 டேப்ஸ் இருக்கும். ஒன்று நார்மல், அவுட்லைன், நோட்ஸ், ஹேண்ட் அவுட் அண்ட் ஸ்லைடு ஷார்ட்டர். ஓகேவா? ஸோ அந்த ஒர்க் ஸ்பேஸில் இது 5மே வந்துட்டு 5 டேபுமே இருக்கும். சில பார்த்தோன்னா அந்த டயக்ராமில் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் என்ன, வியூ பட்டன்ஸு. இந்த ஒர்க் ஸ்பேஸ் இருக்க இந்த 5 டேபுக்கு பேர் நம்ம வியூ பட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா சரியா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 5 இம்பார்ட்டன்ட் பட்டன்ஸ். சரியா? வியூ பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக அவுட்லைன், நோட்ஸ், ஹேண்ட் அவுட் அண்ட் ஸ்லைடு ஷார்ட்டர். சரியா? இதெல்லாம் கேட்பாங்க. சரியா? 1 மார்க்கில் கேட்பாங்க. நம்ம தெளிவாக நம்ம லிசன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்டேட்டஸ் பார். ஸோ ஸ்டேட்டஸ் பார் இஸ் ப்ரெசென்ட் அட் தி பாட்டம் ஆஃப் யுவர் விண்டோ. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கணும் வந்து பாட்டம், அந்த விண்டோவில் கீழே பாட்டமில். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் பார் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே தான் வந்துட்டு ஸ்டேட்டஸ் பார் நம்ம சொல்லுவோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்களா இது ஸ்டேட்டஸ் பார். ஓகேவா? ஸோ ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிறது பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம கரண்ட்டில் வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோம், எந்த ஸ்லைடில் இருக்கோம், மொத்தம் எத்தனை ஸ்லைட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இது எல்லாமே கரண்ட் ஸ்டேட்டஸ். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இருக்கும். நம்ம ஜூம் பண்ணுறது எல்லாமே இருக்கும். அதாவது கரண்ட் அந்த ப்ரெசன்டேஷன் வந்துட்டு எப்படி இருக்குங்கிற அந்த ஸ்டேட்டஸை கொடுக்குறதா வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் பார் which give the you some statistics about the file that you are viewing. நம்ம ஃபைலை வியூ பண்ணோம்னா அதை வியூ பண்ணுறது வந்துட்டு எத்தனாவது ஃபைல், அந்த ஃபைலில் எத்தனாவது பக்கத்தில் இருக்கிறோம் எல்லாமே கொடுக்குது. இட் இஸ் a good practice to check the information shown there. In case you do not need the information in the status bar, you can hide it by selecting view status bar from the main menu. ஸோ எனக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்துட்டு எனக்கு தெரியல. ஸோ அதாவது நான் எந்த பேஜில் வந்து ஒரு சிலது பார்த்தோன்னா ஸ்டேட்டஸ் பார் இல்லாமல் கூட இருக்கும். சில பார்த்தோன்னா வந்துட்டு எனக்கு என்ன நான் எங்கே இருக்கேன், எந்த அதாவது ஒரு 10 ஒரு ஃபைல் பார்த்தோன்னா 10 பேஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா என்னுடைய ப்ரெசன்டேஷன் வந்துட்டு என்னென்ன அப்படின்னா வந்துட்டு என்னோட ப்ரெசன்டேஷனில் வந்து 10 ஸ்லைட்ஸ் இருக்குது. சரியா? அது எத்தனாவது ஸ்லைடில் வந்து 4வது ஸ்லைடில் இருக்கேன். ஆனால் எத்தனாவது ஸ்லைடு இருக்கிறேன் எனக்கு தெரியல அப்படின்னா வந்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்லைடு எனக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்டேட்டஸ் பார் வந்துட்டு இருந்தால் எனக்கு தெரியும், இல்லைனா எனக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம்னா வியூவில் போய்ட்டு அந்த கமாண்ட் என்னன்னா வியூ ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு போனோம்னா மெனு பாரில் போய்ட்டு நம்ம வியூவில் போய்ட்டு ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு என்ன ஆகும், நம்ம ஸ்டேட்டஸ் பார் கீழே கிரியேட் ஆகும். அதை நம்ம பார்த்துக்கலாம். சரி, எத்தனாவது ஸ்லைடில் இருக்கிறோம், எந்த ப்ரெசன்டேஷன் இருக்கிறோம் எல்லாமே எனக்கு வியூ ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நேவிகேட்டர். இந்த நேவிகேட்டர் டிஸ்பிளேஸ் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் கண்டெயின் இன் ஏ டாக்குமெண்ட். ஸோ எல்லாமே என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லா டாக்குமெண்ட் என்னென்ன இருக்குது எல்லாமே எனக்கு என்னென்னா எனக்கு ஒரு ஆப்ஜெக்டாக ஒரு ஃபைல் மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகும். இட் ப்ரொவைட்ஸ் another convenient way to move around a document and to file items in it. ஸோ என்ன மூவ் பண்ணிக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு ஃபைலில் செகண்டாக வச்சுக்கலாம், செகண்டாக ஃபஸ்ட்டாக இருக்கும், எப்படினா நம்ம மாற்றிக்கலாம். தி நேவிகேட்டர் பட்டன் இஸ் லொக்கேட்டட் ஆன் தி ஸ்டாண்டர்ட் டூல் பார். ஸோ ஸ்டாண்டர்ட் டூல் பார் வந்து நேவிகேஷன் பட்டன் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நேவிகேட் பண்ணிக்கலாம். யூ கேன் ஆல்சோ டிஸ்பிளே தி நேவிகேட்டர் பை சூசிங் தி எடிட் நேவிகேட்டர். ஸோ என்ன பண்ணலாம்னா நான் வந்துட்டு நேவிகேட்டர் ஒன்றா பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம மெனு பாரில் போய்ட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் போய்ட்டு அந்த பட்டன் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா என்ன பண்ணலாம், எடிட் நேவிகேட்டரில் போய்ட்டு மெனு பாரில் போய்ட்டு பண்ணிக்கலாம். ஆர் என்னன்னா வந்துட்டு Ctrl+Shift+F5. ஸோ நம்ம இந்த கமாண்ட் இந்த போர்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா போர்டில் வந்துட்டு எதெல்லாம் இருக்கும் நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் அதெல்லாம் 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. தெளிவாக நல்லா லிசன் பண்ணிக்குவாங்க. Ctrl+Shift+F5, Ctrl+Shift+F5 அல்லது எடிட் நேவிகேட்டர். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் கீ, இது வந்து கீபோர்ட் கீ அல்லது நம்ம பார்த்தோன்னா மவுஸில் போய்ட்டு நேவிகேஷன் பட்டன் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் போய்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த நேவிகேட்டர் இஸ் மோர் யூஸ்ஃபுல் இஃப் யூ கிவ் யுவர் ஆப்ஜெக்ட்ஸு. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம ஒரு பிக்சர்ஸ்
பிக்சர்ஸ்லாம் வைக்கிறோம் அப்படின்னா ஸோ பிக்சர்ஸ் வைக்கிறோம், ஏதாவது ஸ்ப்ரெட் ஷீட் இது பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணோன்னா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மீனிங்ஃபுல் நேம்ஸு ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் லீவிங் தம் எஸ் தி டிஃபால்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று பிக்சர் ஒன் எஸ் ஸோ அதாவது நம்ம எதுவும் ஆப்ஜெக்ட் எதுவும் நம்ம வைக்கல அப்படின்னா ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கும். ஆப்ஜெக்ட் எதுவும் வைக்காம நம்ம ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் பற்றி கிளிக் பண்ணிட்டோம்னா ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கும். அது பிக்சர்னா பிக்சர் ஒன்று இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்டையோ பிக்சரையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேவிகேட்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதை பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியூ பட்டன்ஸ் நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஸ்டேட்டஸ் பார் வந்து கீழே கொடுத்துட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா மெனு பார், டைட்டில் பார், டூல் பார் அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேவிகேட்டர் நம்ம சொன்னோமா இல்லையா. ஸோ வந்து என்டையர் அந்த பார்த்தீங்கன்னா ஸோ என்டையர் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு இருக்குன்னா இப்போ ஒரு 10 ஸ்லைடு இருக்குன்னா அந்த 10 ஸ்லைடு வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியூவில் வந்துட்டு காட்டும். ஸோ நீங்கள் என்ன பண்ணி வந்து ஸ்னாப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் வச்சுக்கலாம், செகண்ட் ஃபோர்த் வச்சுட்டு எப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ள நம்ம ஏதாவது ஆப்ஜெக்ட் இது வச்சிருக்கோம், உள்ள பிக்சர்ஸ் ஆப்ஜெக்டே வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டாக ஆப்ஜெக்ட் ஒன்று காட்டும். ஸோ என்னன்னா நம்ம நேம் வைக்கனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் நேம் வச்சுக்கலாம். ஸோ அதாவது நீங்கள் வேறு ஆப்ஜெக்ட் மட்டும் இருந்துட்டு போதும் அப்படின்னா வந்துட்டு ஆப்ஜெக்ட் இது 10 வச்சிங்கன்னா ஆப்ஜெக்ட் 10 அந்த மாதிரி இருக்கும். சரி, எத்தனை வைக்கிறீங்களோ அத்தனை ஆப்ஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொன்றா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்றா ஸோ 10 ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2 ஆப்ஜெக்ட் 3 அப்படின்னா அப் டு ஆப்ஜெக்ட் 10 வரைக்கும் உங்களுக்கு வரும். சரியா? ஸோ இதான் வந்துட்டு நேவிகேட்டரோடைய உங்களுக்கு பர்பஸே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டைட்டில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ். அதுனா நம்ம பார்த்தோன்னா நம்ம தமிழில் நம்ம சொல்லிடலாம். ஸோ தமிழ் இம்ப்ரெஸ் விண்டோவின் கூறுகளை பார்த்தோம்னா நிறைய இருக்குது. இதில் திறந்த மூல பயன்பாடு நம்ம சொல்லியிருக்கோம். சில பார்த்தோன்னா வந்துட்டு தலைப்பு பட்டை, பட்டி பட்டை, கருவி பட்டை, ரூலர் பட்டை, சுருள் பட்டை போன்றவை வந்துட்டு ஓப்பன் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியூ பட்டை. ஸோ பணிப்பதில் 5 தத்தல் குறிகள் இருக்கும். நார்மல் அவுட்லைன், நோட்ஸ், ஹேண்ட் அவுட் பட்டன், ஸ்லைடு சார்ட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் பார் நிலைமை பட்டைன்னு சொல்லுவோம். நிலைமை பட்டை என்பது சாளரத்தின் அடியில் காணப்படும். பார்வையாளருக்கு கோப்பை பற்றி சில புள்ளி விவரங்களை கொடுக்கும். அந்த விவரங்கள் தேவையில்லை எனில் அதை மறைத்து வைக்கும் வசதிக்கு வியூ ஸ்டேட்டஸ் பார் என்ற கட்டளையை முதன்மை மெனுவிலிருந்து தேர்வு செய்து மாற்றி அமைக்கலாம். வேணா நான் வச்சுக்கலாம்னா ஹைட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னா வந்துட்டு நான் ஹைட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. வழிகாட்டி பட்டை அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வந்துட்டு என்னன்னா ஒரு ஆவணத்தின் எல்லா பொருட்களும் வழிகாட்டி பட்டியலில் காணப்படும். மற்றொரு வசதியின் ஆவணத்திற்குள் சுற்றி வருவதற்கும் குறிப்பிட்ட பொருட்களை கண்டுபிடிப்பதற்கும் வழிகாட்டியை பயன்படுகிறது. தரநிலை கருவி பட்டியல் நேவிகேட்டர் தேர்வு செய்யலாம். எடிட் நேவிகேட்டர் அல்லது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் F சாவி சிரமணம் கொண்டும் காட்சிப்படுத்தலாம். உங்கள் பொருட்களுக்கு அட்டவணை செயல் மற்றும் மிகவும் பயனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அத்துமூல பெயராக்க கொடாநிலையாக அதாவது வந்து ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஏதாவது நம்ம பிக்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னு வரும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்ட் அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம வந்துட்டு சேவ்ஸ் சரியா ஒரு சர்க்கிள் இன்சர்ட் பண்ணுறோம், ஒரு ட்ரையாங்கிள் இன்சர்ட் பண்ணுறோம்னா அது ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் எத்தனை பண்ணுறோமோ அத்தனை வரும். அதை பிக்சர்ஸ் பண்ணால் பிக்சர் 1 பிக்சர் 2 வரும். நீங்கள் என்ன வேணால் நேர்மை மாற்றிக்கலாம்னா அப்படியே விட்டுறலாம். சரிங்களா? அது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்துட்டு உங்களுக்கு அதில் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு நேவிகேட்டர் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்க போது ஒர்க் ஸ்பேஸ். ஸோ ஒர்க் ஸ்பேஸ்னா இது ஒர்க் ஸ்பேஸ் ஹேஸ் 5 டேப்ஸே. சரியா? பார்த்தோன்னா ஒர்க் நம்ம வந்து வியூ பட்டன்ஸ் சொன்னோம். ஸோ வியூ பட்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 5 டேப்ஸ் இருக்கும், 5 வியூ பட்டன்ஸ் இருக்கும். ஒர்க் ஸ்பேஸில் பார்த்தோன்னா வந்துட்டு இதை தான் அது எல்லாம் ஒன்றே தான். சரி, நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. ஒர்க் ஸ்பேஸில் வந்துட்டு 5 டேப்ஸ் இருக்கும். சரி, அங்கே வந்துட்டு பட்டன்ஸும் சொல்லுங்க, இங்கே டேப் எல்லாம் ஒன்று தான். ஸோ நார்மல் அவுட்லைன், நோட்ஸ், ஹேண்ட் அவுட் அண்ட் ஸ்லைடு சார்ட்டர் மேலே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. These 5 types are called view buttons. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதே தான். There are many toolbars that can be used during the slide creation. ஒரு ஸ்லைடு கிரியேட் பண்ணும்போது நிறைய டூல்பார்ஸ் வந்துட்டு நமக்கு தேவைப்படுது, நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்கிறாங்க. They are revealed by the selecting the view toolbars. ஸோ டூல்பார்ஸ் நிறைய வேணுங்கிறனால நம்ம என்ன பண்ணலாம்னா வியூ டூல்பார்ஸில் போனால் நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஃபீச்சர்ஸாக இருக்கிற அந்த டூல்பார்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். The actual workspace section is below the view buttons. அந்த ஒர்க் ஸ்பேஸ் செக்ஷன் வந்துட்டு என்னன்னா தி ஆக்சுவல் ஒர்க் ஸ்பேஸ் செக்ஷன் இஸ் பிலோ தி வியூ பட்டன். ஸோ வியூ பட்டனுக்கு கீழே தான் வந்துட்டு ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதுக்கு அதில் என்னன்னா நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தோன்னா யூ அசம்பிள் தி வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் யுவர் செலக்டட் ஸ்லைட் ஈச் வி யூஸ் டிசைன் டு ஈஸ் தி கம்ப்ளீஷன் ஆஃப் சர்டன் டாஸ்க். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து ஃபஸ்ட்டு டேப் அந்த 5 டேப் சொன்னேன். ஃபஸ்ட்டு டேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் வியூ. சரியா? ஃபஸ்ட்டு வியூ பட்டன் பார்த்தீங்கன்னா நார்மல் வியூ, அதோடைய ஃபீச்சர் சொல்கிறாங்க. ஸோ நார்மல் வியூ இஸ் தி மெயின் வியூ ஃபார் கிரியேட்டிங் இண்டிவிஜுவல் ஸ்லைட்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் நம்ம ஸ்லைடு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இது மெயின் வியூ. ஸோ நார்மலாக பார்த்தோன்னா நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படியே வரும். சரிங்களா? யூஸ் திஸ் to format and design slides to add text, graphics and animation effects. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா நீங்கள் நார்மலாக வந்துட்டு இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி எப்படி இருக்கும், பிளாங்க் ஸ்பேஸ் இல்லை டெக்ஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அவுட்லைன் வியூனா சோர்ஸ் டாபிக் டைட்டில்ஸ் புல்லட்டட் லிஸ்ட் அண்ட் நம்பர் லிஸ்ட் ஃபார் ஈச் ஸ்லைட் இன் அவுட்லைன் ஃபார்மேட் யூஸ் இஸ் வியூ டு ரீஅரேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் ஸ்லைட்ஸ். ஸோ அவுட்லைன் அப்படின்னா வந்துட்டு என்டையர் இப்போ 10 ஸ்லைடுனா 10 ஸ்லைடு இருக்கும். சரியா? நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வந்துட்டு நீங்கள் என்டையர் அவுட்லைன் இருக்கா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே புல்லட் கொடுக்குறது, நம்பர் கொடுக்குறது எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் நியூ ஸ்லைடு வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்துட்டு அதில் ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். நோட்ஸ் வியூ பார்த்தீங்கன்னா லெட்ஸ் யூ ஆட் நோட்ஸ் டு ஈச் ஸ்லைடு தட் ஆர் நாட் சீன் வென் தி பிரசன்டேஷன் இஸ் ஸோ பார்த்தா நோட்ஸ் வியூ அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஸ்லைடு இருக்குது, என்னுடைய நான் வந்துட்டு கீ நோட்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த நோட்ஸோட கீ பாயிண்ட்ஸ்லாம் நான் கொடுக்குறேன்னா கீழே நம்ம கொடுக்கலாம். ஸோ அதில் கொடுத்தோன்னா அந்த நோட்ஸ் வியூவில் கொடுத்துரும் அப்படின்னா என்னன்னா எனக்கு ப்ரெசன்டேஷன் வரும்போது எனக்கு தெரியாது. ஆனால் வந்துட்டு நம்ம என்னன்னா வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணும்போது வந்து உள்ள போது மைனூட்டாக நம்ம உள்ள பார்க்கும்போது அந்த ஃபைலில் போய் பார்க்கும்போது எனக்குன்னா நான் என்னென்னா கீ நோட்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னா அந்த நோட்ஸ்லாம் எனக்கு தெரியும், ஆனால் ப்ரெசன்டேஷன் எனக்கு தெரியாது. அதான் சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு சார்ட்டர் வியூ ஷோஸ் a thumbnail of each slide in order. Use this view to rearrange this order of slides. Produce a timed slides or add transition between slides. ஸோ ஸ்லைடு சார்ட்டர் நம்ம வந்து ஷார்ட்டிங் பண்ணுறது. ஸோ ஸ்லைடு வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. ஸோ ஆர்டராக வைக்கிறதா, அதை மாற்றி நான் வைக்கிறதா, எப்படி வேணால் நான் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு டைம் செட் பண்ணி வைக்கலாம். எல்லாமே நம்ம ஸ்லைட் ட்ரான்சிஷன்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹேண்ட் அவுட் வியூ பார்த்தீங்கன்னா வந்து லெட்ஸ் யூ பிரிண்ட் யுவர் ஸ்லைட்ஸே ஹேண்ட் அவுட். ஸோ வந்து நம்ம பிரிண்ட் எடுக்கணும். என்னுடைய ஸ்லைடு வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் வந்துட்டு நான் ஹேண்ட் அவுட் வியூ கொடுத்தனா தான் நான் பிரிண்ட் எடுக்க முடியும். ஸோ பிரிண்ட் அவுட் அந்த வியூவில் வந்துட்டு எனக்கு இருக்கும். யூ கேன் சூஸ் 1 2 3 4 6 ஸ்லைட்ஸ் பர் பேஜ். ஸோ ஒரு பேஜ் நான் பார்த்தோன்னா ஒரு ஸ்லைடு வைக்கலாம், சிங்கிள் ஸ்லைடு வைக்கலாம், 2 ஸ்லைடு 3 ஸ்லைடு 4 6. ஸோ அப் டு 6 ஒரு பேஜுக்கு அப் டு 6 ஸ்லைட்ஸ் வரைக்கும் நான் என்ன பண்ணலாம் வந்து வச்சு பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ டாஸ்க் பேன் இல்லைனா டாஸ்க் பென்ஸ் லேயர்ஸ். ஸோ இங்கே நான் வந்து எந்த கமாண்டுக்கு போனால் வந்துட்டு டாஸ்க் பென் லேயர்ஸ்க்கு நான் போகணும். ஸோ தம்ப்நெயில்ஸ் கேன் பி ரீஅரேஞ்ச் இன் திஸ் வியூ பை ட்ராகிங் அண்ட் ட்ராப்பிங் them. ஸோ எப்படி வந்துட்டு நான் என்ன பண்ண எப்படி வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ண நகர்த்தணும், அப்படியே ட்ராப் பண்ணணும், எந்த இடத்துலையுமே அங்கே வச்சிடணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ ஹேண்ட் அவுட் வியூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு முக்கால்வாசி நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் 6 ஸ்லைட்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் வந்துட்டு ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வியூ பட்டன்ஸ் என்னென்னு பார்த்தோம், சிம்பிளான கான்செப்ட் பார்த்தோம். ஸோ பிரீஃபாக அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். நார்மல் வியூ ஃபஸ்ட்டு. there are 2 ways to place a slide in the slide design area of the normal view. பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 வேலை நம்ம என்ன பண்ணலாம்னா வந்துட்டு நார்மல் வியூவில் ஸ்லைடை டிசைன் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா கிளிக்கிங் தி ஸ்லைடு தம்ப்நெயில் ஸோ ஆல்ரெடி கிரியேட் பண்ணிக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேவிகேட்டர் யூஸ் பண்ணி டு ஓப்பன் தி நேவிகேட்டர் கிளிக் தி நேவிகேட்டர் பட்டன் இன் தி ஸ்டாண்டர்ட் டூல் பார் ப்ளஸ் Ctrl+Shift+F5. ஸோ நேவிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. பை ஸ்க்ரோலிங் டவுன் தி நேவிகேட்டர் லிஸ்ட் until you find the one that you wanted to then double click it. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு நான் நேவிகேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஸ்லைடை செலக்ட் பண்ணுறோம்னா அந்த டபுள் கிளிக் பண்ணனா உள்ள என்ன பண்ணலாம் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போய் நான் என்ன பண்ணலாம் நார்மலாக அதை வியூ பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் அவுட்லைன் வியூ அப்படின்னா அவுட்லைன் வியூ கண்டென்ஸ் ஆல் தி ஸ்லைட்ஸ் ஆஃப் தி ப்ரெசன்டேஷன் இந்த நம்பர்டு சீக்வன்ஸ். ஸோ பார்த்தா அவுட்லைன் வியூ வந்துட்டு இப்போ 10 ஸ்லைடு இருக்குன்னா வந்துட்டு 1 2 3 4 5 அப்படி அப் டு 10 வரைக்கும் வந்துட்டு ஆர்டராக இருக்கும். என்கிட்ட இந்த சைடு டிசைனோட இருக்கும். நான் என்ன பண்ணலாம்னா நான் அதை வந்துட்டு வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கா நான் என்ன பண்ணிக்கலாம்னா நான் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் தி டெக்ஸ்ட் இன் ஈச் ஸ்லைட் இஸ் சொன்னேன். ஸோ டெக்ஸ்ட் மட்டும் தான் வந்துட்டு என்ன அவுட்லைன் வியூனா டெக்ஸ்ட் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். சரியா? ஸோ மற்ற வந்து பிக்சர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு டிஸ்பிளே ஆகாது. ஸ்லைட் நேம்ஸ் ஆர் நாட் இன்க்ளூட். ஸ்லைடோட நேம் எனக்கு வந்துட்டு வராது. ஸோ அவுட்லைன் வியூஸ் சர்வீஸ் ஃபார் 2 பர்பஸ். 2 பர்பஸ்க்காக தான் வந்துட்டு அவுட்லைன் வியூ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று மேக்கிங் சேஞ்சஸ் இந்த டெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ சேஞ்சஸ் பண்ணுற டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் அப்படின்னா இப்போ நார்மல் நம்ம டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் மாதிரி தான் நம்ம ஏதாவது என்ன பண்ணலாம் எடிட் பண்ணுறோமா இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறதா இது. ஸோ நார்மல் டெக்ஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். நார்மல் நம்ம ரைட்டர் டாக்குமெண்ட் மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆட் ஆர் டெலிட் டெக்ஸ்ட் இன் ஸ்லைடு ஜஸ்ட் as the normal way. நம்ம ஆட் பண்ணலாம் டெலிட் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம். மூவ் தி பேராகிராஃப்ஸ் ஆஃப் தி டெக்ஸ்ட் இன் தி செலக்டட் சைட் ஆஃப் ஆர் டவுன் யூசிங் தி அப் அண்ட் டவுன் ஏரோ பட்டன்ஸ். ஸோ பேராகிராஃபோட பேராகிராஃபில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் வந்துட்டு மேலே கீழே எல்லாத்தையும் நம்ம மாற்றி லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாமே நம்ம மாற்றி என்ன பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஏரோ பட்டன்ஸ் யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் வந்து டூல் பார் என்ன பண்ணலாம் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டூல் பார் யூஸ் பண்ணி வந்து நான் ஃபார்மேட் டெக்ஸ்ட் எல்லாம் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ கலரை மாற்றுறது, போல்டு இட்டாலிக் அண்டர்லைன் பண்ணுறது, ஹைலைட் பண்ணி காட்டுறது இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சேஞ்ச் தி அவுட்லைன் லெவல் ஃபார் எனி ஆஃப் தி பேராகிராஃப்ஸ் இன் ஸ்லைடு யூசிங் தி லெஃப்ட் அண்ட் ரைட் ஏரோ பட்டன்ஸ். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ஏரோ பட்டன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் வந்துட்டு அந்த பேராகிராஃபோட வந்துட்டு அது என்ன அந்த லெவல் அவுட்லைன் லெவல் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். போத் மூவ் பேராகிராஃப் அண்ட் சேஞ்ச் இட்ஸ் அவுட்லைன் லெவல் யூசிங் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் 4 ஏரோ பட்டன்ஸ். ஸோ என்னன்னா அந்த பேராகிராஃப் வந்துட்டு என்ன பண்ணலாம் மூவ் பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவுட்லைனில். ஸோ ஏதாவது அந்த நார்மல் வியூவில் பார்த்தோன்னா வந்துட்டு பேராகிராஃபாக டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃபாக நான் லாஸ்ட்டு கொண்டு எப்படி வந்து ஸ்வாப் பண்ணுறது அப்படிங்கிறது. சரியா? ஸ்லைடு ஸ்வாப் பண்ணுறது வந்துட்டு அங்கே வந்து ஸ்லைடு ஷார்ட்டர் வியூ. சரியா? ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம டெக்ஸ்ட்டே இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் பார்த்தோன்னா பேராகிராஃபாக இருக்குது அப்படின்னா 5 பேராகிராஃப் இருக்குன்னா 3ஆவது பேராகிராஃப் நம்ம ஃபஸ்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த அவுட்லைன் வியூ இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் தான் பார்த்தோன்னா ஏரோ பட்டன்ஸ் நான் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கலாம் நாம் அது ஸ்வாப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 2வது பர்பஸ் என்னன்னா கம்பேரிங் தி ஸ்லைட்ஸ் வித் யுவர் அவுட்லைனே. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்குறது அந்த அவுட்லைன் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது. ஸோ அதுக்காக தான் if you have prepared one in advance, if you notice from your outline that another slide is needed. ஸோ பார்த்தோன்னா ஒரு அட்வான்ஸாக பண்ணியிருக்கேன் ஒன்று நார்மலாக இருக்குன்னா ஸோ அதையும் நான் மாற்றணும். ஸோ டிசைன் எல்லாம் இல்லை கரெக்டாக பண்ணியிருக்கோமா, ஸோ இதுக்கு இப்படி பண்ணியிருக்கு இதுக்கு வேறு மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறது கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ யூ கேன் கிரியேட் இட் directly in the outline view or you can return the normal view to create it. The return to view all the slides across your outline in the outline view. ஸோ outline viewல பார்த்தோன்னா நம்ம என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி கடைசியாக உனக்கு இருந்துட்டு என்டையர் வந்து நமக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக நமக்கு கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு நார்மல் வியூவில் நமக்கு கிடைக்கிறது. சரியா? ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் நீங்கள் என்ன வேணாலும் இதில் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஃபார்மேட் பண்ணியிருக்காங்களா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேராகிராஃப்லாம் இருக்குது இங்கே வந்து டிசைன்லாம் பண்ணி நீட்டாக இருக்குது. சரியா? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்லைட் ஸ்பேன். ஓகேவா? நீங்கள் எத்தனை ஸ்லைடு அப்படின்னா வந்துட்டு 3 ஸ்லைடு இருக்குது. நீங்கள் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடு. ஸோ அதான் நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 ஸ்லைடில் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் இருக்குங்கன்னு உங்களுக்கு காட்டுது. எவ்வளோதான்பா. ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வியூ. ஓகே? அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லைட் இஸ் நாட் இன் தி கரெக்ட் சீக்வன்ஸாக இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் ப்ராப்பர் பிளேஸில். கிளிக் தி ஸ்லைட் ஐக்கன் ஆஃப் தி ஸ்லைடு தட் யூ விஷ் டு மூவ் as indicator in the drag and drop it where you want. எந்த இடத்துல வேணுமா நான்
என்ன பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு மூவ் பண்ணி பேராகிராஃபை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். சரியா? ஏன் பேராகிராஃப் நான் சொல்கிறேன்னா பிக்சர் கிடையாது, இங்கே வேறு எதுவுமே கிடையாது. சரியா? ஒன்லி பார்த்துட்டு டெக்ஸ்ட் மட்டும் தான். ஸோ டெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் நான் வந்து ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு நேவிகேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வியூ. ஸோ நோட்ஸ் வியூ பார்த்தீங்கன்னா யூஸ் தி நோட்ஸ் வியூ டு ஆட் நோட்ஸ் டு எ ஸ்லைடு. நம்ம ஆல்ரெடி சொல்லலாம் நோட்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் ஸ்லைடு வந்துட்டு நோட்ஸ் ஆட் பண்ணணும், கீ நோட்ஸ் ஆட் பண்ணணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் தி நோட்ஸ் டேப் இன் தி ஒர்க் ஸ்பேஸ். ஸோ ஒர்க் ஸ்பேஸ் வந்துட்டு நோட்ஸ் டேப்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணா வந்துட்டு இங்கே இருக்கா. ஸோ நோட்ஸ் டேப் வந்து என்ன பண்ணா வந்துட்டு கிளிக் பண்ணோம். ஸோ செலக்ட் தி சைட் டு விச் தி வில் பி ஆட் நோட்ஸ். ஸோ எந்த சைடு வந்துட்டு நான் நோட்ஸ் ஆட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைட் நான் நோட்ஸ் ஆட் பண்ணேன், இந்த சைடு நான் என்ன கிளிக் பண்ணோன்னா வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். சரியா? ஸோ அந்த எந்த சைடு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த சைடு இருக்கும். ஸோ அந்த சைடுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ நோட்ஸ் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கிளிக் அந்த நோட்ஸையும் நீங்கள் கொடுத்தோடனே என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு கிளிக் ஆட் நோட்ஸ்னால் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஆட்ஸ் நோட்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ நிறைய கான்செப்ட் சரியா இம்பார்ட்டன்ட் கீ நோட்ஸ் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் இங்கே என்ன பண்ணலாம்னா கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதான் வந்துட்டு நோட்ஸ் வீக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸோ நோட்ஸ் வீக் கொடுத்துருமா, இங்கே ஃபுல்லாக முடிச்சுமா, கம்ப்ளீட் பண்ணிட்டுமா, விச் யூ வாண்ட் டு வில் நோட்ஸு. ஸோ செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு ஸோ டபுள் கிளிக் பண்ணுற பாருங்களா. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டபுள் கிளிக் தி ஸ்லைட் இன் தி ஸ்லைட்ஸ் பென் ஆர் டபுள் கிளிக் தி ஸ்லைட்ஸ் நேம் இன் தி நேவிகேட்டர் இன் தி டெக்ஸ்ட் பாக்ஸ் பிலோ தி ஸ்லைடு கிளிக் ஆன் தி வேர்ட்ஸ் கிளிக் டு ஆட் நோட்ஸ். ஸோ எப்படி வந்துட்டு நான் நோட்ஸ் ஆட் பண்ண போகிறோம்னா ஸோ லெஃப்ட் சைடு வந்துட்டு ஸ்லைட்ஸ் பென் இருக்குது, அந்த சைட் பென் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுனா வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ எந்த ஸ்லைடில் வந்துட்டு நோட்ஸ் வந்துட்டு கொடுக்கணுமோ நோட்ஸ் ஆட் பண்ணுமோ அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம். அதுக்கப்புறம் இல்லைனா வந்துட்டு நம்ம ஸ்லைட்ஸ் நேம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து டபுள் கிளிக் பண்ணாலும் எனக்கு வந்துடும். ஸோ அதில் போய்ட்டு என்ன பண்ணலாம்னா கீழே அந்த பாக்ஸ் வர டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கிளிக் ஆட் நோட்ஸ் அப்படிங்கிற அந்த மேலே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வரும். ஸோ அதில் போய் என்ன பண்ணலாம் வந்துட்டு நோட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ தேர்ட் பாயிண்ட் பாருங்க, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பிலோ தி ஸ்லைடு கிளிக் ஆன் வேர்ட்ஸ் கிளிக் டு ஆட் நோட்ஸ் அண்ட் பிகின் டைப்பிங். நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம டைப் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். யூ கேன் ரீசைஸ் தி நோட்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் யூசிங் தி கிரீன் ரீசைசிங் ஹேண்டில்ஸ் அண்ட் மூவ் இட் பை பிளேசிங் தி பாயிண்டர் ஆன் தி பார்டர். ஸோ என்ன சொன்னால் நம்ம ரீசைஸ் பண்ண அந்த நோட்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில இடத்துல பெருசாக இருக்குது. எப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னா ஸோ எல்லாம் 4 பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இதை பண்ணலாம் வந்துட்டு மவுஸ் வச்சு என்ன பண்ணலாம் வந்துட்டு இன்க்ரீஸ் பெருசாக வேணாலும், அதாவது டிஃபால்ட்டாக பெருசாக தான் இருக்கும். அதை பண்ணால் நீங்கள் வந்து சின்னதாக வேணும், எனக்கு ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், நான் நோட்ஸ் இவ்வளோ பெருசாலாம் நான் வந்துட்டு கொடுக்க மாட்டேன். பார்த்து நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா. சில பார்த்தோன்னா இவ்வளோ பெருசு எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ இதை வச்சு நீங்கள் மவுஸ்க்கு அதுக்கு இது இந்த செலக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்துட்டு 4 பக்கம் இது வரும். ஸோ என்ன பண்ணி நீங்கள் வந்துட்டு மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரிங்களா, நீங்கள் மாற்றிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ டு மேக் சேஞ்சஸ் இன் திஸ் டெக்ஸ்ட் ஸ்டைல் ப்ளஸ் F11. சரியா? ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டோட ஸ்டைலை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதே. ஓகேவா? டெக்ஸ்டோட ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீ என்னென்னா F11 கீ. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்கு. நியூ சிலபஸ் வந்தப்போ சரியா நியூ சிலபஸ் வந்தப்போ ஏன்னா இந்த 1 மார்க் வந்துட்டு கேட்டாங்கப்பா. குவார்டர்லி எக்ஸாமில் இந்த 1 மார்க் வந்துட்டு கேட்டாங்க. சரியா? அதனால் வந்துட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. F11 கீ எதுக்கு அப்படின்னா மேக்கிங் சேஞ்சஸ் டு தி டெக்ஸ்ட் ஸ்டைலே. டெக்ஸ்டோட ஸ்டைலை நான் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீ என்னென்னா என்னது F11 கீ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எதுக்குன்னா வந்துட்டு ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபார்மேட்டிங் விண்டோ. ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நோட்ஸ் வியூ. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்லைடு சார்ட்டர் வியூ. இந்த ஸ்லைடு சார்ட்டர் வியூ கண்டென்ட்ஸ் ஆல் ஆஃப் தி ஸ்லைடு தம்ப்நெயில்ஸ். ஸோ தம்ப்நெயில்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே அந்த ஃபீச்சர்ஸோட சரியா டிஃபால்ட்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க. யூஸ் திஸ் வியூ டு ஒர்க் வித் குரூப் ஆஃப் ஸ்லைட்ஸ் ஆர் வித் ஒன்லி ஒன். ஒரு ஸ்லைடு நம்ம பண்ணலாம். சரியா? ஒரு ஸ்லைடில் நம்ம வந்துட்டு இது பண்ணலாம். அதாவது நிறைய ஸ்லைடில் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த எல்லாத்தையும் வந்துட்டு அது உள்ள நம்ம என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நமக்கு என்னென்ன டிஸ்பிளே உள்ள நம்ம பிக்சர்ஸ் வச்சிருக்கலாம். சரி, நம்ம முன்னாடி வந்துட்டு இதில் பார்த்தோன்னா நம்ம நார்மல் வியூவில் பார்த்தோன்னா வந்துட்டு ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? அதை பிக்சர்ஸ் அதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்தோன்னா சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் பர் ரோ இஃப் டிசையர்ட். ஸோ ரோ வைஸ் என்ன பண்ணாலும் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா ஸோ கிளிக் வியூ டூல் பார் ஸ்லைடு டு ஸோ தி ஸ்லைடு வியூ டூல் பார் அட்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ். ஸோ மேக்ஸிமம் என்ன 15 ஸ்லைட்ஸ் என்ன பண்ணலாம்னா அட் அ டைமில் வந்துட்டு 16 ஸ்லைட்ஸ் வந்துட்டு நம்ம என்ன ஒரு பேஜில் வைக்கலாம். சரியா? நம்ம ஷார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆஃப்டர் யூ ஹேவ் அட்ஜஸ்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் பர் row view toolbar slide we will remove this toolbar from view. சரியா? so to select a group of slides ஒரு single slide பண்ணனா அதே group of slide பண்ணனா வந்துட்டு control key. so group of slide ங்க பண்ணும்போது control ஒரு ஸ்லைடை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு control key press பண்ணிட்டு நீங்க எல்லாத்தையும் வந்து கொடுத்தீங்க எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா வந்துட்டு எத்தனை ஸ்லைடு நீங்க செலக்ட் பண்ணனும் அத்தனை ஸ்லைடு வரும். அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் shift key அப்படினா வந்துட்டு first slide and while pressing the shift key select the final slide in the group. so group for example வந்துட்டு group பண்ணும்போது ஒன்னு பாத்தீங்கன்னா control key யூஸ் பண்ணலாம். so பாத்தீங்கன்னா shift key. so control key கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க என்ன மவுஸ் வச்சு கொடுக்கலாம். ஓகேவா? இது பாத்தீங்கன்னா shift key பாத்தீங்கன்னா எதுக்கானா கீபோர்ட் யூஸ் பண்ணி பண்றது. so கீபோர்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நீங்க ஒவ்வொரு ஏரோ கீ அதை வந்துட்டு அதாவது ரைட் ஏரோ கீ வந்துட்டு கொடுக்கும்போது ஒவ்வொரு சைடா வந்து செலக்ட் ஆயிக்கும். ஓகே, கண்ட்ரோல் கீயும் போது உங்களுக்கு தேவையானதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா shift key கொடுக்கும்போது என்டையர் வந்துட்டு ஆர்டரா வந்துட்டு என்ன ஆர்டரா தான் செலக்ட் ஆகும். சரி, ஒன்று விட்டு ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஸ்லைடு இருக்குன்னா வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைடு 3வது ஸ்லைடு 5வது ஸ்லைடு தான் வேணும்னா நான் shift key யூஸ் பண்ண என்னால் பண்ண முடியாது. சரி, அதுக்கு நான் கண்ட்ரோல் கீ. ஓகேவா? கண்டினியூஸாக நான் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு
ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். நம்ம சரியா கண்டினியூஸாக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு என்னன்னா வந்துட்டு என்னது ஷிஃப்ட் கீ, ஓகேவா? அதாவது விட்டு நான் கண்டினியூஸ் எனக்கு தேவையானதை மட்டும் நான் செலக்ட் பண்ண அப்படின்னா வந்துட்டு அங்கே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ட்ரோல் கீ, ஓகேவா? ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. யூஸ் தி கர்சர், ஸோ கிளிக் ஆன் தி ஃபர்ஸ்ட் ஸ்லைட் டு பி செலக்டட், ஹோல்ட் டவுன் தி லெஃப்ட் மவுஸ் பட்டன். சரியா? ஷிஃப்ட் கீ வேணும்னா நம்ம மவுஸ் பட்டன் நான் வந்துட்டு கண்ட்ரோல் கீ வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், நான் லெஃப்ட் மவுஸ் பட்டன் வந்துட்டு கொடுத்துக்கலாம். சரி, கீபோர்டில் வந்துட்டு ஏரோ கீ வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம மவுஸ் பட்டன் வந்துட்டு நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ராக் பண்ணி அப்படியே மவுஸ் பட்டன் வந்து ஹோல்ட் பண்ணி அப்படியே இழுத்துக்கிட்டு வந்தோம்னா வந்துட்டு எனக்குலாம் ட்ராக் தி கர்சர் டு தி லாஸ்ட் ஸ்லைடு தம்பனியில். ஸோ லாஸ்ட்டு எனக்கு எத்தனை சைடு வேணுமோ அத்தனை வரைக்கும் என்ன பண்ணலாம் நான் வந்துட்டு ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணி ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே மவுஸை ட்ராக் பண்ண அப்படின்னா எனக்கு செலக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் கீனா வேணுங்கிறது மட்டும் எடுத்துக்கலாம். ஆஸ் டேஸ்ட் அவுட்லைன் ஆஃப் a rectangle forms as you drag the cursor through the slide thumbnails and a thick black border is drawn around the selected slices. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து பிளாக்கில் வந்து பார்டராக வந்துட்டு டாட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் மேக் ஷூர் நம்ம வந்துட்டு கரெக்டாக தான் நம்ம என்னென்ன கரெக்டாக தான் ஸ்லைடர் நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மேக் ஷூர் தட் திஸ் ரெக்டாங்கிள் இன்க்ளூட்ஸ் ஆல் சைட்ஸ் யூ வாண்ட் டு டூ. நம்ம செலக்ட் பண்ணி எல்லா சைடும் அதில் வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் அதில் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். டு மூவ் அ குரூப் ஆஃப் ஸ்லைட்ஸ். ஸோ குரூப் ஆஃப் ஸ்லைட் எப்படி மூவ் பண்ணுறது, அங்கே செலக்ட் பண்ணுறது இங்கே மூவ் பண்ணுறது எப்படின்னா செலக்ட் அ குரூப் ஆஃப் ஸ்லைட்ஸ், ட்ராக் அண்ட் ட்ராப் தி குரூப் டு தர் நியூ லொகேஷன். ஸோ நியூ லொகேஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம நார்மல் கட் பேஸ்ட் தான். சரிங்களா? ஸோ அதை பார்த்து ஷெல்ஸ் வில் கோ. யூ கேன் ஒர்க் வித் தி சைட்ஸ் இன் ஸ்லைட் சார்ட்டர் வியூஸ் தி ஸ்லைடு பேன் டு மேக் சேஞ்சஸ். ரைட் அதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ரைட் கிளிக் ஏ ஸ்லைட் அண்ட் தி டூ ஃபாலோவிங் யூசிங் பாப் அப் மெனு. ஆட் அ நியூ ஸ்லைட் ஆஃப்டர் தி செலக்டட் ஸ்லைடு. ஓகே, கரெக்டாக தான் நம்ம வந்துட்டுருக்கோம். ஸோ எப்படி நம்ம எதாவது சேஞ்சஸ் பண்ணுறது எஸ்ன்னு பார்த்தோன்னா ஒரு இடத்துக்கு வந்து மாற்றுறது நம்ம கட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ண நம்ம சொல்லிட்டோம். ஸோ எதாவது சேஞ்சஸ் பண்ணோமா அப்படின்னா வந்துட்டு அந்த இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்லைட் நம்ம எதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா அப்படின்னா அந்த ஸ்லைடோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்லைடோட நம்ம அந்த ஸ்லைடில் வச்சுட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா நம்ம பாப்பம் மெனு வரும். அதில் போய்ட்டு நம்ம நியூ ஸ்லைட் ஆட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணிக்கலாம், ஸ்லைடு லேஅவுட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்லைட் ட்ரான்சிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் ஒன் ஸ்லைடு கிளிக் தி ஸ்லைட் டு ஸ்லைட். ஒரு ஸ்லைடு அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ மோர் தென் ஒன் ஸ்லைட் அப்படின்னா வந்து செலக்ட் தி குரூப் ஆஃப் சைஸ், அந்த எல்லா சைஸும் செலக்ட் பண்ணிட்டு அப்புறமா ரைட் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அந்த டிசைட் அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கலாம். மார்க் ஸ்லைடர்ஸ் ஹிடன். ஸோ ஹிடனாக பண்ணணும், நான் வந்துட்டு ஹிடனாக வந்துட்டு நம்ம பண்ணணும். ஒரு ஸ்லைட் பண்ணணும், அது எப்படி நம்ம மார்க் பண்ணால் ஹிடன் ஸ்லைட்ஸ் வில் நாட் பி ஷோன் இன் தி ஸ்லைடு. ஸோ மார்க் ஸ்லைடர்ஸ் ஹிடன். ஸோ ஹிடன் அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த ஸ்லைடு சொல்ல வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஸ்லைடு வந்துட்டு இருக்குன்னா எனக்கு டிஸ்பிளே ஆகாது. காப்பி ஆர் கட் அண்ட் பேஸ்ட் ஸ்லைடு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணால் காப்பி பண்ணலாம், கட் பண்ணலாம், பேஸ்ட் எல்லாமே நம்ம வந்துட்டு ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைடு சார்ட்டர் வியூவில் பட்டது. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸோ நேம் இது பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே எனக்கு அங்கே இருக்குது. நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்க்க போனால் ஹேண்டட் வியூ. ஸோ ஹேண்டட் வியூ பார்த்தோன்னா ஹேண்டட் வியூ இஸ் ஃபார் செட்டிங் அப் தி லேஅவுட் ஆஃப் யுவர் ஸ்லைட்ஸ் ஃபார் ஏ பிரிண்டர் ஹேண்ட் அவுட். ஸோ இம்பார்ட்டன்ட் பிரிண்டர் ஹேண்ட் அவுட்னா ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக அந்த பிரிண்ட் எடுக்கணும், அந்த சைஸ் நான் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த பிரிண்டட் ஃபார்மேட்டுக்கு வந்துட்டு கொடுக்குறதா தான் என்னன்னா ஹேண்ட் அவுட் வியூ. கிளிக் தி ஹேண்ட் அவுட் டேப் இன் தி ஒர்க் ஸ்பேஸ், தென் சூஸ் a layout in the task pan. You can then choose to print 1, 2, 3, 4 up to 6 slides வேணும்னா நம்ம பிரிண்ட் எடுக்கலாம். அப்போ நான் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா நான் ஹேண்ட் அவுட் வியூ போனோம்னா போக தேவையில்லை. சரிங்களா? ஸோ எப்படி வந்து ஹேண்ட் அவுட் வியூவில் போய்ட்டு பிரிண்ட் எடுக்கணும்னா செலக்ட் தி ஸ்லைட்ஸ் யூசிங் தி ஸ்லைட் சார்ட்டர். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா அதாவது யூஸ் தி ஸ்டெப்ஸ் லிஸ்டட் கொடுத்து கீழே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் குரூப் ஆஃப் ஸ்லைட்ஸுக்கு. ஸோ செலக்ட் ஃபைல் பிரிண்ட் ஆர் ப்ரெஸ் கண்ட்ரோல் ப்ளஸ். நான் பிரிண்ட் எடுக்கிறது வந்து ஃபைலில் போய்ட்டு பிரிண்ட் கொடுக்குறது கண்ட்ரோல் ப்ளஸ் பி கொடுக்கலாம். ஸோ பிரிண்ட் டயலாக் பாக்ஸ் வரும், அதில் போய்ட்டு என்ன பண்ணலாம் செலக்ட் ஆப்ஷன்ஸ் இன் தி பாட்டம் லெஃப்ட் கார்னர். ஸோ பாட்டமில் லெஃப்ட் கார்னர் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த பிரிண்ட் டயலாக் பாக்ஸில். ஸோ செக் ஹேண்ட் அவுட்ஸ் இந்த கண்டென்ட்ஸ் செக்ஷன் அண்ட் தென் ஓகே நம்ம கரெக்டாக எல்லா பேஜஸும் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறோம். பார்த்துட்டு கிளிக் ஓகே கொடுக்குறோம். கொடுத்துட்டோம்னா வந்துட்டு என்னன்னா டு க்ளோஸ் தி பிரிண்ட் டயலாக் பாக்ஸ். பிரிண்ட் டயலாக் பாக்ஸ் என்ன பண்ணால் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணி இருக்கேன்னா எனக்கு வந்து பிரிண்ட் வந்துட்டு கிடச்சிடும். ஓகே வாங்க, இதுதான் வந்து ஹேண்டட் வியூ. ஸோ ஹேண்டட் வியூ அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரிண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 6 இருக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா 2, 4, 6. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பேஜில் 6 அப் டு மேக்ஸிமம் வந்துட்டு 6 நீங்கள் சைஸ் வந்து என்னன்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ தீஸ் ஆர் தி என்னது 5 டேப்ஸ் ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிற 5 இம்பார்ட்டன்ட் டேப்ஸு வியூஸு. ஸோ வியூ பட்டன்ஸும் சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா வியூ பட்டன்ஸ்னு கேட்டாலும் சரி, வியூ டேப்ஸ்னு கேட்டாலும் சரி, 5 செக்ஷன்ஸ்னு கேட்டாலும் சரி, என்ன கேட்டாலும் சரி என்னென்னா நீங்கள் வந்துட்டு இதை தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஸோ பார்த்தோன்னா இது வந்து இண்டிவிஜுவலாகவும் கேட்கலாம். சரி, உங்களுக்கு காமனாக கேட்டாங்கன்னா நீங்கள் முன்னாடி நம்ம சொன்னோமா இல்லையா, இது இவ்வளோ நீங்கள் எழுத தேவையில்லை. சரியா? நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு கேட்டாங்கன்னா 5 மார்க்கில் வந்துட்டு ஒர்க்கிங் டேப்ஸ் வந்துட்டு எழுது. ஒர்க் ஸ்பேஸ் டேப்ஸ் வந்துட்டு எக்ஸ்பிளைன் அபவுட் தி ஒர்க் ஸ்பேஸ் டேப்ஸே. ஓகேவா? டேப்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நம்ம மேலே நம்ம பார்த்தோமா இல்லையா, ஸோ அது சிம்பிளாக இருக்குது, அதை எழுதுனா போதும். ஸோ சிங்கிளாக உங்களுக்கு வந்துட்டு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வியூவும் தனியாக கேட்பாங்க. சரியா? ஸோ தனியாக கேட்டாங்கன்னா இது எல்லாத்தையும் 5 வியூ நீங்கள் தனியாக படிச்சிருந்தா மட்டும் தான் எழுத முடியும். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த ஹேண்டட் வியூ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. சரியா?
டு பிரிண்ட் ஹேண்ட் அவுட் வியூ அப்படின்ட்டு இது வந்து ஒரு 5 மார்க்கில் இன்டீரியர் 5 மார்க் வந்து இது வந்து இன்டீரியர் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் இன்டீரியர் 5 மார்க்கு இதை லாஸ்ட் இயர் வந்துட்டு உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த கொஸ்டினை நல்லா வந்துட்டு படிச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் இன்டீரியர் 5 மார்க்கு. ஓகேவா? ஸோ இவ்வளோதான்ப்பா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதாப்பா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு பேசிக்ஸு இந்த கான்செப்ட். ஓகேவா? சரி நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒர்க் ஸ்பேஸ் பார்த்தோம். அந்த இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் பார்த்தோம். என்னென்னா அதாவது ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் விண்டோவில் என்னென்ன பார்ட்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம வியூ பட்டன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ ஸ்டேட்டஸ் பார்லாம் பார்த்தோம். எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த பார்ட்ஸில் விண்டோ பார்ட்ஸில் பார்த்தோன்னா ஒர்க் ஸ்பேஸில் வந்துட்டு 5 டேப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். 5 செக்ஷன்ஸ் வந்து பிரிச்சிருக்குன்னு சொன்னோம். அந்த 5 செக்ஷன்ஸாக பிரிச்சிருக்கிற அந்த 5 டேப்ஸுக்கு பேர் வியூ பட்டன்ஸ்னு சொன்னோம். அது ஒவ்வொன்றா நம்ம ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். ஒவ்வொன்றும் என்னென்ன பண்ணோம், அது எப்படி நம்ம போய் ஓப்பன் பண்ணுறது, அதில் என்ன ஒர்க் பண்ணுறது, என்னென்னலாம் நம்ம சேஞ்சஸ் பண்ணலாங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தோம். ஓகேவா? இது நல்லா உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களாப்பா? ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒரு ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் திருப்பி என்ன பண்ணலாம்னா நீங்கள் மறுபடியும் ப்ளே பண்ணி கேளுங்க. சரியா? அதனால் அது ஈஸியாக தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம தமிழில் சொல்லிடலாம். சரியா? ஸோ தமிழை முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பணிப்பகுதியில் பார்த்தோன்னா 5 தத்தல்கள் இருக்குன்னு சொன்னது. வியூ பட்டன்ஸ்னால் 5 தத்தல்கள். நார்மல் அவுட்லைனு, நோட்ஸு, ஹேண்ட் அவுட் மற்றும் சைடு சாற்று. நார்மல் வியூ பார்த்தோன்னா தனித்தனி சிலுவை உருவாக்கவும் பதிப்பிக்கவும் உதவுகிறது. சிலுவை வடிவமைப்பை சேர்க்க வரைகலை படம் மற்றும் அசியப்படங்களை சேர்க்க பயன்படுதுன்னு சொன்னோம். அவுட்லைன் வியூ பார்த்தீங்கன்னா சிலுவின் பெயர் மற்றும் தலைப்புகளை தேவைக்கேற்ப பதிப்பித்துக் கொள்ளவும் உதவுகிறது. சிலுகளை மறுசீரமைக்கவும் தலைப்புகளை மாற்றியமைக்கவும் வரிசைப்படி பட்டியலிடவும் புதிய சிலுவை சேர்க்கவும் பயன்படுது. நோட்ஸ் வியூ பார்த்தீங்கன்னா சிலுகளின் குறிப்புகளை சேர்க்கவும் ஏற்கனவே உள்ள குறிப்புகளை பார்க்கவும் பயன்படுது. ஸ்லைடு சார்ட்டர் வியூ இது எல்லா சிலுகளையும் சிறிய வடிவத்தில் பார்க்க உதவுகிறது. சில்லு காட்சி நேரத்தை குறிப்பிடவும் 2 சில்லுகளுக்கு இடையேயான பரிமாற்றத்தை சேர்க்கவும் பயன்படுகிறது. ஹேண்ட் வியூ பார்த்தீங்கன்னா சில்லுவின் அளவை மாற்றி பல சில்லுகள் ஒரே பக்கத்தில் வருமாறும் சில்லுகளை அச்சிட்டு கைப்பிடி அறிக்கைகளாக வழங்க உதவுகிறது. ஸோ இதெல்லாம் நம்ம படத்தை வந்து டாஸ்க் பேனில் போய்ட்டு லேஅவுட் கட்டளை மூலம் 1, 2, 3 அந்த 5 பாட சில்லுகளை ஒரே பக்கத்தில் கொண்டு வரலாம். சுட்டியை இழுத்து விடுதல் மூலம் மறுசீரமைப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது டிஃப்ரெண்ட் அந்த வியூ தத்தல்கள். அதாவது என்னென்னா நம்ம வந்துட்டு 5 பணிப்பகுதியில் இருக்கிற 5 தத்தல்கள் பற்றி பார்த்தோம். இதை ஒவ்வொன்றும் ப்ரீஃபாக பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நார்மல் வியூ பார்த்தோம். நம்ம எல்லாமே அதே கான்செப்ட் தான். ஸோ ஒவ்வொன்றும் நம்ம எல்லாமே வந்துட்டு நம்ம தமிழில் தான் சொன்னோம். அதை ஒரு டைம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக தமிழ் மீடியத்துக்கு ஈஸியாகவே உங்களுக்கு புரியும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் ப்ரெசன்டேஷன். ஸோ ஃபார்மேட்டிங்னா ஆல்ரெடி தெரியும். நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்டை ஃபார்மேட் பண்ணுறதுனா நம்ம பார்த்தோம். ஒர்க் ஷீட்டை வந்துட்டு நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் வந்துட்டு பார்த்தோன்னா வந்துட்டு டாக்குமெண்ட்டில் பற்றி நம்ம வந்துட்டு ஃபார்மேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே ப்ரெசன்டேஷன்லையும் ஸோ என்னென்ன அப்படின்னா இன்சர்ட்டிங், டெலிட்டிங், ரீஅரேஞ்சிங். ஸோ 3 ஃபார்மேட்டிங் தான். ஒன்று இன்சர்ட் பண்ண போகிறோம், நியூ ஒரு ஸ்லைட் எப்படி இன்சர்ட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டெலிட் எப்படி பண்ண போகிறோம், ரீஅரேஞ்சிங் ஸ்லைட்ஸே. ஸோ இதாக பார்க்க போகிறோம். ஸோ டிப் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிமெம்பர் டு சே ஃப்ரீக்வெண்ட்லி வைல் ஒர்க்கிங் ஆன் தி ப்ரெசன்டேஷன். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம ரைட்டராக இருந்தாலும் சரி கேல்காக இருந்தாலும் சரி நம்ம ஃபைலில் சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவரி பார்த்தோன்னா வந்துட்டு உங்களுக்கு டைம் செட் பண்ணியிருக்கோம். சரி, அது ஒவ்வொருக்கும் தகுந்த மாதிரி. ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பார்த்தா கேல்கில் பார்த்தோன்னா ஒரு எவரி 5 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த பேஜஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிற ஆட்டோ சேவ் அந்த இது நம்ம சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ஃபெசிலிட்டி இங்கே ப்ரெசன்டேஷனே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா ரிமெம்பர் டு சேவ் ஃப்ரீக்வெண்ட்லி வைல் ஒர்க்கிங் ஆன் தி ப்ரெசன்டேஷன் டு ப்ரிவென்ட். நம்ம மறந்துடுவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நம்ம சேவ் பண்ணிடுவோம். ஸோ பின்னா நம்ம பார்ப்போம் எப்படி சேவ் பண்ணுறதுலாம் நம்ம பார்ப்போம். ஸோ அதில் பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம மறந்துடுவோம். மறுபடியும் நம்ம கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுறதுலாம் வந்துட்டு நம்ம சேவ் பண்ண மறந்துடும் போல் ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். திடீர்னு கரண்ட் போச்சுன்னா சிஸ்டம் வந்துட்டு என்னன்னா ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த பண்ண ப்ரெசன்டேஷன் வேஸ்ட்டாக போய்டும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் பார்த்து என்னன்னா ஸோ இதை ஆக்டிவேட் தி ஆட்டோ ரெக்கவரி ஃபங்க்ஷன். அது எப்படி பண்ணணும்னா டூல்ஸில் போய்ட்டு ஆப்ஷன்ஸில் போய்ட்டு லோடு சேவ் ஜென்ரலில் போய்ட்டுனா மேக் ஷூர் தட் ஆட்டோ ரெக்கவரி இன்ஃபர்மேஷன் எவரி செலக்டட் அண்ட் தட் யூ கேன் என்டர் ஏ சூட்டபிள் ரெக்கவரி ஃப்ரீக்வன்சி. நீங்கள் போய்ட்டு டைம் செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு அந்த பர்டிகுலர் ப்ரெசன்டேஷன் வந்துட்டு சேவ் ஆகிடும். ஓகேவா? தி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிரியேட்டிங் தி ஃபஸ்ட் ஸ்லைட். எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லைட் தி ஃபஸ்ட்டு ஸ்லைட் இஸ் நார்மலி டைட்டில் ஸ்லைட். எப்பவுமே ஃபஸ்ட்டு ஸ்லைட் வந்துட்டு டைட்டில் தான் நம்ம கொடுப்போம். அப்போ தான் நம்ம எப்பவுமே ஒரு கிளாஸ் இருக்கிறோம் நம்ம டைட்டில் தானே ஃபஸ்ட்டு சொல்கிறோம். அதே மாதிரி தான் யூ கேன் யூஸ் தி ப்ரீ பேக்கேஜ் லேஅவுட்ஸ் அவைலபிள் தி லேஅவுட் செக்ஷன். இது டாஸ் பண்ணி எல்லாமே முன்னாடி சொல்கிறத திருப்பி சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு கான்செப்ட் மட்டும் நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். சூட்டபிள் லேஅவுட்ஸாக டைட்டில் ஸ்லைடு நம்ம இப்போ லேஅவுட்டில் போய்ட்டோன்னா நம்ம டைட்டில்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னோமா டைட்டில் மட்டும் வேணா வச்சுக்கலாம், சப்டைட்டில் வேணா செலக்ட் பண்ணலாம். அதை போய் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா நீங்கள் உள்ள கண்டென்ட் வந்துட்டு ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு select a layout in the layout section of the task pane by clicking on it. It appears in the workspace. Okay, it appears in the workspace. To create the title, click on the click to add title. Okay, நான் டைட்டில் பண்ணோம், அதாவது நான் டைட்டில் ஆட் பண்ணோம், இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணோம். நான் வந்துட்டு என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் கொடுக்கணும். வந்துட்டு டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும், அங்கே கிளிக் பண்ணாங்க வந்துட்டு நான் டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம், நான் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நான் ரைட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு தி ஃபார்மேட்டிங் ஆஃப் தி டைட்டில் கேன் பி டன் பை ப்ரெஸிங் F11 கீ. நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறோம், டெக்ஸ்ட்டோட ஸ்டைல்ஸை வந்துட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம், அதில் ஏதாவது அப்பியரன்ஸை மாற்றுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுற கீனா F11 கீ. அதை கொடுத்தா வந்துட்டு எனக்கு என்னன்னா அதில் போய் நம்ம வந்து ஸ்டைல்ஸில் மாற்ற
மாற்றலாம், ஃபாண்ட் சைஸ் எல்லாமே நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? பாப்போ மெனுவில் வந்துட்டு நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் யூசிங் த டைட்டில் ஸ்லைடு லேஅவுட் கிளிக் டு ஆட் டெக்ஸ்ட், அதாவது நம்ம டைட்டில் ஸ்லைடு லேஅவுட்டில் போய்ட்டு என்னன்னா கிளிக் டு ஆட் டெக்ஸ்ட் கொடுத்தோம்னா வந்துட்டு நம்ம சப்டைட்டில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ப்ரொசீட் as about to make adjustment to the formatting required. நம்ம அதிலே போய்ட்டு நம்ம ஃபார்மேட்டிங் வேணால் F11 கீ கொடுத்தோம், அதில் போய்ட்டு அந்த சப்டைட்டில் வந்துட்டு நம்ம கலரை மாற்றலாம், அண்டர்லைன் பண்ணலாம், போல்டாக பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து இன்சர்ட்டிங் வந்துட்டு சிங்கிள் ஸ்லைடு, ஒன் ஸ்லைடு வந்து இன்சர்ட் இப்படி வந்துட்டு அடிஷனலாக ஒரு ஃபஸ்ட்டு ஸ்லைடு வந்துட்டு எப்படினா இன்சர்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடு எப்பவுமே டைட்டில் ஸ்லைடு. ஸோ அதில் என்ன பண்ணுறோம் நம்ம பார்த்துறோம். ஓகேங்களா? ஸோ அடிஷனல் ஸ்லைடு எப்படின்னா ஆட் பண்ணுறது அப்படின்னா தி ஸ்டெப்ஸ் ஃபார் இன்சர்ட்டிங் அடிஷனல் ஸ்லைட்ஸ் ஆர் பேசிக்லி தி சேம் as for selecting the title page. It is a process that has to be repeated for each slide. Unless you are using more than one slide master, your only concern is the layout section of the taskbar. So taskbar layouts போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம மோர் தென் ஒன் அந்த டைட்டில், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்லைடு டைட்டில், செகண்ட் ஸ்லைடு டைட்டில் அப்படின்னா ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், அதில் போய் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்சர்ட் ஆல் தி ஸ்லைட்ஸ் தட் ஆர் நீடட் ஆஸ் பர் யுவர் அவுட்லைனே. ஒன்லி ஆஃப்டர் திஸ் யூ ஷுட் பிகின் அடிஷனல் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம அவுட்லைன் வந்துட்டு கரெக்டாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு அதில் எல்லாமே நம்ம நீட்டாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் கஸ்டம் அனிமேஷன் ஸ்லைட் ட்ரான்சிஷன்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்லைடு. நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடு வேணால் என்ன பண்ணலாம்னா நம்ம அதில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம அடிஷனலாக வந்துட்டு இன்னொரு ஸ்லைடு எனக்கு டைட்டில் ஸ்லைடு வேணால் நம்ம லேஅவுட்டில் போய்ட்டு என்ன பண்ணலாம், டாஸ்க் பண்ண லேஅவுட்டில் போய்ட்டு நம்ம வச்சுக்கலாம், அதை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் பாருங்கள். நியூ ஸ்லைட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் நியூ ஸ்லைட் திஸ் கேன் பி டன் பை வெரைட்டி ஆஃப் வேஸ். இன்சர்ட்டில் போய்ட்டு ஸ்லைடு போகணும். மெனு பாரில் இன்சர்ட்டில் போய்ட்டு கொடுத்துருக்காங்களா, ஸோ இன்சர்ட்டில் போய்ட்டு என்னென்னா உங்களுக்கு இன்சர்ட்டில் போய்ட்டு ஸ்லைடு. ஓகேவா? அடுத்த ரைட் கிளிக் ஆன் தி ப்ரெசென்ட் ஸ்லைடு அண்ட் செலக்ட் ஸ்லைடு நியூ ஸ்லைட். இல்லைனா வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களா, ரைட் கிளிக் பண்ணனா வந்துட்டு என்னன்னா அதில் நியூ ஸ்லைடு அப்படின்ட்டு வரும். செலக்ட் என்னென்னா வந்துட்டு நான் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளிக் தி எம்டி ஸ்பேஸ் ஆஃப்டர் தி லாஸ்ட் ஸ்லைட் ஆல்சோ டு கிரியேட் ஏ நியூ ஸ்லைட். ஸோ எம்டி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 5 ஸ்லைடு இருக்குது, 6வது ஒரு ஸ்லைடு வேணும்னா அது 5வது ஸ்லைடுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் என்ன பண்ணுவேன்னா அந்த ஸ்லைடு ஐக்கான் என்ன பண்ணிக்கலாம், நான் வந்துட்டு ஸ்லைடு ஐக்கான் வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா என்ன ஆகுனா அந்த எம்டி ஸ்பேஸில் வந்துட்டு லாஸ்ட் ஸ்லைடு வந்துட்டு கொடுத்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா கிளிக்கிங் தி நியூ சைடு. சரியா? ஸோ என்ன பண்ணலாம்னா கிளிக்கிங் தி எம்டி ஸ்பேஸ் ஆஃப்டர் தி லாஸ்ட் சைடுக்கு வந்துட்டு அடுத்ததாக கீழே வந்து எம்டி ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நான் ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம்னா நியூ சைடு வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா அப்போ அதுக்கு அடுத்தது வந்து நியூ சைடு எனக்கு வேணும் அர்த்தம் கொடுத்துக்கலாம். அதை கிளிக் தி ஸ்லைடு ஐக்கான் வந்து பிரசன்டேஷன் டூல்பார், அந்த டூல்பார் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டூல்பாரில் போய்ட்டு ஸ்லைடு ஐக்கான் இருக்கும். ஸோ அதில் போய் நான் என்ன பண்ணலாம்னா நான் வந்துட்டு நியூ சைடு வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு நம்ம நியூ சைடு வந்துட்டு எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது. ஒன்று வந்து இன்சர்ட்டில் போய்ட்டு ஸ்லைடு, இன்னொன்று பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, ஸோ இன்னொன்று பார்த்தோன்னா வந்து ஐக்கான் வந்துட்டு யூஸ் பண்ணி கொடுக்குறது, இன்னொன்று வந்து ரைட் கிளிக் அந்த ஸ்லைடை வந்துட்டு அந்த ஸ்லைடில் ரைட் கிளிக் பண்ணி வந்துட்டு நியூ ஸ்லைட் கொடுக்குறது, இன்னொன்று வந்து எம்டி ஸ்பேஸில் வந்துட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு அது ஆஃப்டர் என்னது ப்ரீவியஸ். சரியா? ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஸ்லைடு இருக்குது, அதுக்கு கீழே வச்சு நம்ம ரைட் கிளிக் பண்ணி நம்ம நியூ ஸ்லைட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா செலக்ட் தி லேஅவுட் ஸ்லைடு தட் பெஸ்ட் ஃபிட்ஸ் யுவர் நீட்ஸ். ஸோ நம்ம என்னென்னா லேஅவுட்டை வந்துட்டு நம்ம என்ன டிசைன் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மாடிஃபை தி எலமெண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்லைடு லைக் ரிமூவிங் அன்நீடட் எலமெண்ட்ஸ், ஆடிங் நீடட் எலமெண்ட்ஸ், அது பிக்சர்ஸ் எதெல்லாம் வேணும் வேண்டாம் அதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டிங் சிங்கிள் ஸ்லைடு, அதாவது இன்சர்ட்டிங் ஃபஸ்ட்டு ஸ்லைடு அண்ட் ஆடிங் தி மல்டிபிள் சைஸ். சரி? அந்த நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஆட் பண்ணுறது சில என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறது நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது டெலிட்டிங் ஸ்லைடு. எப்படி ஒரு ஸ்லைடை நம்ம டெலிட் பண்ண போகிறோம். யூ கேன் டெலிட் ஸ்லைட் அட் எனி டைம் யூசிங் தி ஃபாலோவிங் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் தி ஸ்லைட் யூ வாண்ட் டு டெலிட். எந்த ஸ்லைட் நம்ம டெலிட் பண்ணுமோ அந்த ஸ்லைட் நம்ம என்ன பண்ணணும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? அந்த ஸ்லைட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எடிட்டில் போய்ட்டு டெலிட். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு டெலிட் ஆகிடும். கொடுத்துருக்காங்களா இங்கே பாருங்கள், எடிட்டில் போய்ட்டு டெலிட். ஃபஸ்ட்டு நாங்கள் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் எடிட்டில் போய்ட்டு டெலிட் அப்படின்ட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா என்னென்னா எனக்கு வந்துட்டு டெலிட் ஆகிடும். கீழே கொடுத்துருக்காங்களா டெலிட் ஸ்லைடுன்னு கொடுத்தோம்னா வந்துட்டு எனக்கு அந்த பர்டிகுலர் ஸ்லைடு வந்துட்டு எனக்கு டெலிட் ஆகிடும். ஆர் எல்ஸ் ரைட் கிளிக் தி ஸ்லைடு தட் யூ சூஸ் டெலிட் ஸ்லைடு ஃப்ரம் தி பாப்பம். இல்லைனா ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்லைடு இருக்குன்னா நான் 4வது ஸ்லைடை டெலிட் பண்ண அப்படின்னா 4வது ஸ்லைடில் இருந்து வச்சு கிளிக் பண்ணிவிட்டு நான் அப்படியே ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதில் வந்துட்டு டெலிட் இருக்கும், அதில் போய் பண்ணலாம். இல்லைனா 4வது ஸ்லைடு கிளிக் பண்ணிட்டு மேலே போய்ட்டு அப்படியே எடிட்டில் போய்ட்டு டெலிட்டும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு என்னென்னா நான் என்ன பண்ணலாம், நான் நிறைய ஸ்லைடை டெலிட் பண்ணோன்னா அத்தனை ஸ்லைடு நான் வந்துட்டு கண்ட்ரோல் கிளிக் வச்சு நான் என்ன வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் நான் வந்துட்டு டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு என்னென்னா நீங்கள் டெலிட் பண்ணுறதுக்கான எனக்கு பேஸே. ஸோ இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணி பண்ணுறேன், இது வந்து ரைட் கிளிக் பண்ணி பண்ணுறது, அது வந்துட்டு மெனு பாரில் வந்து பண்ணுறது. ஓகேவா? ஸோ ட்ராக் த ஸ்லைட் டு தி டிசைர் போர்ஷன் பை ஹோல்டிங் தி மவுஸ் லெஃப்ட் கிளிக்கு. ஸோ பாத்திரம் வந்துட்டு என்ன பண்ணேன்னா நான் ஸ்லைடு வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா நான் வந்துட்டு மாற்றி சேஞ்ச் பண்ணி இது பண்ணுறேன். ஸோ இங்கே ரீஅரேஞ்சிங் இருக்குது. ஓகேவா? டெலிட்டிங் இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சுப்பா. ஸோ ஒன்று எப்படின்னா அப்படின்னா வந்துட்டு நம்ம மேலே எடிட்டில் போய்ட்டு ஸ்லைடை செலக்ட் பண்ணிட்டு மேலே எடிட்டில் போய்ட்டு டெலிட் கொடுக்குறோம். இல்லைனா அந்த ஸ்லைடோட ரைட் கிளிக் நம்ம அந்த ஸ்லைடை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அதை வந்துட்டு டெலிட் கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம டெலிட் பண்ணுறதுக்கான நமக்கு என்ன ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ இதுங்க புரிஞ்சிருக்குமா? ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ரீஅரேஞ்சிங் ஸ்லைட்ஸ். எப்படி வந்து நம்ம ஸ்லைட்ஸை வந்து நம்ம ஸ்லைடு வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறது. அந்த ஸ்லைட்ஸ்
சார்ட்டர் வியூ இருக்கு இல்லையா, அதுலேயே நம்ம பண்ணலாம். இங்கே எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இஃப் யூ வாண்ட் டு ரீஅரேஞ்ச் தி ஸ்லைட்ஸ் யூ நீட் டு ஃபாலோ தி ப்ரொசீஜர் பிலோ. செலக்ட் தி சைடு தட் யூ வாண்ட் டு ரீஅரேஞ்ச். எந்த சைடை வந்துட்டு நம்ம எந்தெந்த சைடு வந்து நம்ம மாற்றணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சைடு வந்துட்டு இது வேறு எங்கேயாவது போகணும்னா அப்போ ஃபஸ்ட்டு சைடு நான் என்ன பண்ணணும், நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் ட்ராக் தட் ஸ்லைடு டு டிசைர் பொசிஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடு எங்கே போகணும், மூணாவது இடத்துக்கு போகணுமா, அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடு அப்படியே வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு அந்த மூணாவது ஸ்லைடு இருக்கு அந்த இடத்துல வைக்கணும். அப்போ என்னன்னா மூணாவது ஸ்லைடு என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கும் ஃபஸ்ட்டு ஸ்லைடு மூணாவது பிளேஸ்க்கும் போயிடும். ஓகேவா? ஸோ ஹோல்டு வச்சுட்டு ரிலீஸ் தி மவுஸ் பட்டன் ஒன்ஸ் யூ ட்ராக் தி ஸ்லைடு டிசைர் பிளேஸ் வென் அந்த வேணுமா அந்த இடத்துல எனக்கு வந்துடும். ஓகேவா? இதே மாதிரி என்ன பண்ண இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா இதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம ஸ்லைட் சார்ட்டர் வியூ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்லைட் சார்ட்டர் வியூ கொடுத்தோம்னா என்டையர் எல்லா ஸ்லைடும் வரும். 10 ஸ்லைடுனா 10 ஸ்லைடு வரும். அதில் என்ன பண்ணிக்கலாம், நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? இல்லைனா இங்கே கரண்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்லைடு பேன்லேயே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்துட்டு போயிட்டு நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்லைடில் நம்ம பண்ண போகிறேன். சரியா? ஸோ என்னென்னா வந்துட்டு இந்த ப்ரெசன்டேஷன் இந்த ஸ்லைடில் போய்ட்டு நம்ம என்னென்னலாம் நம்ம ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் பண்ணணும். சரியா? க்ரியேட் தட் மீன்ஸ் இன்சர்ட் பண்ணணுமா? ஸோ இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணணும். இன்சர்ட் பண்ணணும், டெலீட் பண்ணணும், ரீஅரேஞ்ச் பண்ணணும். இதுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் ஃபார்மேட்டிங் ப்ரெசன்டேஷனில் படித்தது. சரியா? ஃபார்மேட்டிங் ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் விண்டோ பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒர்க் ஸ்பேஸில் பார்த்தோம். அது என்னென்ன வந்துட்டு வியூ பட்டன்ஸ் இருக்குது, அது என்னென்ன வியூ எல்லாமே என்டையர் கான்செப்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தது ஃபார்மேட்டிங் ப்ரெசன்டேஷன். ஸோ ப்ரெசன்டேஷன் அந்த இதில் பார்த்தோன்னா அதில் வந்துட்டு எப்படி நம்ம ஒவ்வொரு இதில் பார்த்தோன்னா நம்ம அந்த ப்ரெசன்டேஷன் வந்துட்டு நம்ம வந்துட்டு நியூவாக ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, எப்படி அந்த ஸ்லைடு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறது, ரீஅரேஞ்ச் பண்ணுறது. ஸோ அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்கு ஷார்ட்கட் கீஸ்லாம் பார்த்தோம். எப்படியெல்லாம் பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளாஸ் நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்து நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள். நான் திருப்பி ஒவ்வொரு கிளாஸில் சொல்கிற மாதிரி தான் வீட்டில் சிஸ்டம் இருந்தால் தயவு செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது எல்லாம் ப்ராக்டிக்கலாக மேனேஜிவலாக நீயாக ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் உனக்கு புரியும். என்ன தான் நான் கிளாஸ் எடுத்தாலும் உனக்கு வந்துட்டு நீ கிளாஸ் லிசன் பண்ணுறது வந்து ஒரு சிலருக்கு புரிஞ்சிருவிடலாம் பண்ணணும். ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணால் மட்டும்தான் உனக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு வீட்டில் சிஸ்டம் இருந்தால் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் இருந்தாவே போதும். முடிஞ்சால் ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் வந்துட்டு ஓப்பன் ஆஃபீஸ் வந்துட்டு இங்கே நெட்டில் டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லையா பரவாயில்ல, தப்பே கிடையாது. மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் இது எல்லாம் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இதே தான் இருக்கும். சரியா? எல்லாத்துலேயும் ஒரே ஃபீச்சர் தான். கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தோன்னா அந்த சாஃப்ட்வேர் மட்டும் தான் வேறு. ஓகேவா? ஸோ நல்லா தெளிவாக லிசன் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்து நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள். டிலே பண்ண வேண்டாம். கரெக்டாக சொல்கிற வந்துட்டு டெஸ்ட்டு கரெக்டாக வந்துட்டு படிங்க. டைமை வேஸ்ட் பண்ணாமல் படித்து டெஸ்ட் எழுதி டெஸ்ட்டையும் வந்துட்டு பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது இதை டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஸ்லிப் டெஸ்ட்டில் இருந்துட்டு இப்போ வரைக்குமே வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சென்ட் பண்ணவே இல்லை. அதை சென்ட் பண்ணுறது மீன்ஸ் கொண்டு வந்து கொடுக்கவோ அல்லது வந்து கலெக்ஷன் சென்டரில் கொடுக்கவோ அல்லது கொரியர் பண்ணவோ இல்லை. சரியா? அது ரொம்ப வருத்தத்தக்கமான விஷயம். ஸோ அதனால் தயவு செஞ்சு டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எவ்வளோ தூரம் உங்களால் முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கூலுக்கு கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, அல்லது ஸ்டாஃபிட்டு கொடுத்து விட்டாலும் சரி, கலெக்ஷன் சென்டரில் கொடுத்தாலும் சரி, கொரியர் பண்ணி விட்டாலும் ரொம்ப சந்தோஷம். சரி, அந்த வேலையை செய்யுங்க. ஓகேவா? கிளாஸில் லிசன் பண்ணி நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் வந்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு ஏதாவது உங்களுக்கு கான்செப்ட் புரியல அப்படின்னா என்ன உங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்கலாம். சரியா? ஸோ நம்ம தமிழில் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். தமிழில் சொல்லிட்டோமா? அப்போ அந்த வியூஸ் எல்லாமே சொல்லிட்டோமா? கூடுதல் சில இல்லை, இது எல்லாமே நம்ம தமிழில் தான் நம்ம சொல்லியிருப்போம். என்னென்னலாம் பண்ணணும், ரீஅரேஞ்ச் பண்ணுறதா வந்துட்டு நம்ம மாற்றி அமைக்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இருங்க, நம்ம ஒரு 2 மினிட்ஸ் சரியா, ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் டைம் இருக்குது. நான் 2 மினிட்ஸ் வந்து என்னன்னா வந்துட்டு தமிழில் சொல்லிடலாம். ஓகேவா? நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம சொல்லிடலாம். இதில் பார்த்தோன்னா வந்துட்டு நிகழ்த்துதலை வடிவூட்டல். சரியா? ஃபார்மேட்டிங் ப்ரெசன்டேஷன் அப்படின்னா நிகழ்த்துதலை வடிவூட்டல்னு சொல்லுவோம். சில என்னெல்லாம் பண்ண போகிறோம்னா சில்லுகளை செருகுதல், நீக்குதல் மற்றும் சீரமைத்தல்னு சொல்லுவோம். சில ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ரெக்கவரி அப்படின்னா நம்ம சேவ் பண்ணிட்டு ஒன்ஸ் அந்த ஆட்டோ ரெக்கவரி கொடுத்துட்டோம்னா அதுவே என்னென்ன டைம் செட் பண்ணி கொடுத்துட்டோம் அதுவே வந்து சேவ் பண்ணிக்க அந்த ப்ரெசன்டேஷன் சொல்லிட்டோம். ஸோ சேவ் ஆட்டோ ரெக்கவரி அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். ஸோ முதல் சிலுவை எப்படி உருவாக்கணும்? முதல் சிலு பொதுவாக தலைப்பு சிலுவாக இருக்கும். சிலுவின் அமைப்பையும் அதன் நோக்கத்தையும் தீர்மானிக்கவும் முன் வடிவமைக்கப்பட்ட அமைப்புகளை லேஅவுட் பிரிவில் உள்ள பணிப்பட்டியை பயன்படுத்தலாம். பொருத்தமான அமைப்பானது தலைப்பு மற்றும் உள்ளடக்கம் கொண்ட தலைப்பு சிலுவாகும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்துட்டு பணிப்பட்டியில் அமைப்பு பிரிவில் கிளிக் செய்வதன் மூலம் ஒரு அமைப்பை தேர்ந்தெடுக்கையில் இது பணியிடத்தில் தோன்றும் ஒரு தலைப்பை உருவாக்க ஆட் டைட்டிலை நம்ம ஆட் மேலேயே கொடுத்துருப்பாங்க. சில ஆட் டைட்டில் கொடுத்துக்கலாம். கீழே வந்துட்டு கிளிக் ஆட் யுவர் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதெல்லாம் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ பார்த்தோன்னா தலைப்பின் வடிவமைப்புக்கு மாற்றங்கள் செய்வதற்கு F11 விசை. ஸோ F11 அப்படிங்கிற அந்த விசையை நம்ம கொடுத்தோம்னா நம்ம மாற்றலாம் செஞ்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா போல்டாக மாற்றலாம், கலராக மாற்றலாம், ஹைலைட் பண்ணி காட்டலாம், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கூடுதல் சிலுவை எப்படி செலுத்துதல் அப்படின்னா கூடுதல் சிலுவை சேர்ப்பதற்கான நிலைகள் தலைப்பு பக்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கு அடிப்படையாகும். ஒவ்வொரு சிலுவுக்கும் மீண்டும் இதே செல்லுமுறைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட சைடு மாஸ்டருக்கு பயன்படுத்தலாம். அமைப்பு பிரிவில் உள்ள பணிப்படியில் கவனம் இருந்து வரும். முதலில் தேவையான அனைத்து சிலையும் செருகவும் பிறகு சிலுவைக்கு தேவையான ஸ்லைட் ட்ரான்சிஷன். அதாவது நம்ம வந்து ஸ்லைட் ட்ரான்சிஷன் கஸ்டம் அனிமேஷனாக கொடுக்கும்போது எனக்கு எத்தனை ஸ்லைடு வேணுமோ ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணனா எனக்கு 15 ஸ்லைடு வேணா 15 ஸ்லைடு முதல்ல எல்லாத்தையும் என்ன பண்ணால் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு
அடுத்தது என்ன கஸ்டம் அனிமேஷன்லையும் சைட் அனிமேஷன்லையும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய சிலுவை எப்படி நான் செருகுதரேன்னா இன்சர்ட் சைடு போனால் தற்போது சிலுவிலிருந்து வலது பொத்தானை கிளிக் செய்து சைடு நியூ சைடு கொடுக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா காலியான இடத்துல அதாவது கடைசி சில்லோட காலியான இடத்துல வச்சு வலது பொத்தானை கிளிக் செய்து புதிய சிலுவை உருவாக்கலாம். சில சைடு ஐக்கானை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அப்போ 4 வகையில் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேவைக்கு பொருந்துகின்ற அமைப்பை தேர்வு செய்யும். தேவையற்ற கூற்றுகளை அகற்றுவது, தேவையற்ற கூற்றுகளை சேர்க்கும், அது பண்ணுறது, தேவையானது சேர்க்கிறது, தேவையற்றதை நீக்கிறது எல்லாத்தையும் நம்ம இதில் பண்ணலான்னு சொல்கிறாங்க. எப்படி சிலுவை நீக்குதல் அப்படின்னா நீக்க விரும்பும் சிலுவை தேர்ந்தெடுக்கவும் எடிட் டெலிட் சைடு அதை தேர்ந்தெடுத்து அல்லது சிலுவின் மீது வலது பொத்தானை எடுத்து டெலிட் சைடை மேல்மீட்பு படியில் பட்டிருந்து தேர்ந்தெடுக்கவும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலுகளை சீரமைப்புதல் எப்படி பண்ணுறது, ரீஅரேஞ்சிங் ஸ்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா சிலுகளை மறுசீரமைக்க விரும்பினால் கீழே உள்ள வழிமுறையை பின்பற்ற வேண்டும். மறுசீரமைக்க விரும்பும் சிலுவை தேர்ந்தெடுக்கவும் இடது சுட்டி பயன்படுத்தி சுட்டி வைத்திருப்பதன் மூலம் விரும்பிய இடத்திற்கு சிலுவை இழுக்கவும், விரும்பிய இடத்துலேருந்து சிலுவை இழுத்து சுட்டியை விடுவிக்கவும். இப்படி பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஸ்லைடை வந்துட்டு நம்ம சிலுவை வந்துட்டு நம்ம சீரமைச்சு வச்சுக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? ஸோ தமிழ் மட்டும் நான் தமிழில் சொல்லிட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்துட்டு நல்லா தெளிவாக சொல்லாமல் கான்செப்டை சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு லெசன் போயிட்டுருக்கு. சரியா? ஸோ அதனால் உன்னோடைய சைடில் நீ கரெக்டாக பண்ணிட்டேன்னா உனக்கு வந்துட்டு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். ஓகேவாப்பா? ஸோ கிளாஸை லெசன் பண்ணிட்டு நோட்ஸ் சென்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். சரியாப்பா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.